ஹே guys, வெல்கம் பேக் டு த சேனல். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹார்ஸ் ரைடிங் போகிறோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இன்றைக்கி அதை ஃபைனலாக நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்களும் ஹார்ஸ் ரைடிங் எப்படி பண்ணலான்ற டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இந்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் வீக்லி போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே கைஸ், இந்த ஹார்ஸ் ரைடிங் வந்து எவ்ரி சாட்டர்டே 6:30 AM ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணணுன்னா முதல்ல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், அதுவும் ஒரு சாட்டர்டே மார்னிங். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். KLOHCLO.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி யூனிக்கான ஆக்டிவிட்டீஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது யூனிக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோடய வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர்ஸ் வருது. அதனால் எனக்கு ட்ராவல் டைமே 1 hour. அதனால் நான் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். 5 o'clock நான் கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. ஸோ இந்த ஹார்ஸ் ரைடிங் ஆக்டிவிட்டி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் எழுந்தாகணும். கைஸ், ஒரு குட்டி டிஸ்க்ளைமர். நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக செரி vlogsன்ற ஒரு சேனலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹார்ஸஸ் மேலே இருக்கிற லவ், ஹார்ஸ் ரைடிங்க்கான பேஷன் நீங்கள் உண்மையிலே அவர்கிட்ட பார்க்கலாம். இது வரைக்கும் அவரோட வீடியோ நீங்கள் செக் பண்ணணுன்னா அவரோட சேனல் போய் பாருங்கள். பட் இது வந்து நான் செரி vlogs பார்த்து பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹார்ஸ் ரைடிங்னால் ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் ஆசை இருக்கும் ஒரு தெரியாத ஹார்ஸ் ரைட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்படி உருவாகிறது தான் இந்த வீடியோ. நான் வந்து இதை ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பண்ணணும்னு நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி பண்ணலாம், எங்கே இருக்குது, எவ்வளோ செலவாகும் அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பை த வே, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கீழே போயிட்டு சேத்தக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம், பெங்களூர் டர்ஃப் கிளப். எத்தனை குதிரை இருக்கு பாருங்களேன் இங்கே. Hi, Vignesh. Okay. You would learn to balance yourself on the horses. You would learn to maintain your... அதாவது ஃபர்ஸ்ட் லெசனில் குதிரை மேலே எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றதும் எப்படி குதிரைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மூவ் பண்ணுறது அப்படின்றதும் தான் கற்றுக்க போகிறோம். The workshop today, his name is Spartan. He's very nice guy, friendly. So how do you approach a horse? You have to be friendly when you talk to the animal. So you have to look into the eye, walk very softly to him and then touch him. Play with him. He's friendly, he won't harm. Stirrups, okay? This one is called a pradle, hold, and this one is called a reins, and this one is called a neck strap. And main part of this horse is this tendon. This one is the main part of the horse. If it is gone, the horse is gone. It's not used for racing and all. You can use it for other purpose, like once you sit on the horse will come to know how the rider is. You can read your mind too. ஸோ இப்போது எனக்கு சேஃப்டி கியர் கொடுத்துருக்காங்க, ஜாக்கெட்டும் ஹெல்மெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம எப்படி குதிரைக்கு மேலே ஏறுறது அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதில் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. நம்ம வாங்க பார்க்கலாம். ಸೇಮ್ ಅದೇ ಥರ ಏನು ಕ್ಯಾಮ್ರಾನಾ ನೀವು ಶೂಟ್ ಆಗ್ತದಾ? ನೀವು ಬೀಳಲ್ವಲ್ಲ, ನೀವು ಎಲ್ಲರಿಗೆ ತೆಗಿತೀರಾ? ನಿಮ್ಮದು ಅಲ್ಲಿ ತೆಗಿತಾರ? ಏನು ಮಾತಾಡೋದು? ಕನ್ನಡ, ತಮಿಳ್, ಇಂಗ್ಲೀಷ್, ಹಿಂದಿ. ತಮಿಳಾ? ಇವರು ರಜನಿಕಾಂತ್ ಅಣ್ಣಮಾಲೈ. ಹೇ ಅಣ್ಣ ಬಾಸ, ಅವ್ರ ಹೆಸರು ಬಾಸ. ಚಲೋ
குதிரைக்கு அதோட கால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த குதிரையால் கண்டிப்பாகவே ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க. அதோட கால் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மோஸ்ட்லி எதுவும் ஆகாது. பட் ஆச்சுன்னா கதை காலி தான். This one is loose. We do give carrots, horse gram, I grow this. and we glue. And you could see the black mark over there. That's the tracker for the clean. So the moment you clean, you put a mark over there. Oh, that is clean. No, I don't think today it was clean. Yes, he is paying attention to this. He is posing actually for the camera. So if you guys want to take selfies, yeah. ஸோ நம்ம ரைட் பண்ண ஹார்ஸை பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஏர்10 R10 மேலே பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ரைட் பண்ண ஹார்ஸ். இந்த ஹார்ஸ் ஷெல்டர் பாருங்கள், எல்லாமே சூப்பர் க்ளீனாக வச்சுருக்காங்க. இவ்வளோ க்ளீனாக நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன்னா அந்த ஹார்ஸஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த ஹார்ஸோட ஷெல்டரை வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நான் என்ன இங்கே பார்த்தேன்னா, இந்த ஹார்ஸ் ஆம்புலன்ஸ். குதிரைக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தால் இமீடியட்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹார்ஸ் ஆம்புலன்ஸ் இவங்களே வச்சுருக்காங்க. நான் கூட நீ குளிச்சிருக்க மாட்டேன், ஆனால் அந்த குதிரை டெய்லி குளிக்குது. So walking on land is much easier than walking on water. So after the race and everything, they are put into the swimming pool. They are actually swimming. This is 15 feet deep. எப்படி ஒலிம்பிக் அத்லீட்ஸ்லாம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற மாதிரி ஹை ஆல்டிடியூடில் போய் ட்ரெயின் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இந்த ஹார்ஸஸை ஒரு 15 feet டீப் ஸ்விம்மிங் பூலில் போட்டு ஸ்விம் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. This thing is called starting. So this is the starting of the race. All these gates, they are mechanized. They are controlled with the machines. So it opens at the same time when the race begins. ரேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற ஆட்டோமேட்டட் கேட் இது தான். Once the horses enter inside, this thing is closed. Okay, and they have to wait here till the race starts actually. அடுத்தது வந்து நம்ம ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஏரியாவுக்கு போகிறோம். இங்கே வெறும் மெம்பர்ஸ் மட்டும்தான் அலௌட். இங்கே மெம்பர் ஆகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. செலிப்ரிட்டிஸ், ரிச் பீப்புள் அண்ட் விஐபிஸ் தான் இங்கே மோஸ்ட்லி மெம்பர்ஸாக இருப்பாங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு ஹார்ஸும் அதோட ஓனர்ஸ், அதோட ட்ரெயினர்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே மெம்பர்ஸுக்கு மட்டுமே இருக்கிற ஏரியாவில் போட்டிருக்காங்க. அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு விஜய் மாலியோட ஹார்ஸும் காமிக்கிறேன் பாருங்கள்.
Horse crosses this line, multiple photos are taken, and after this race is over, they are not immediately declared as winner. Those photos are taken and then observed. After that, the medical checkup for the horses is done. After the race? Yes, after the race. Until the entire procedure is over, the winner is not declared. How much time does that take? It can take up to, sometimes Aslam sir told us that he once waited for 2 hours, but it can be in minutes, 30 minutes or so. இப்போ நம்ம இருக்கிறது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஏரியா. இங்கேருந்து தான் ரேஸ் வந்து பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா. ஆக்சுவலாக யாருக்கும் பெர்மிஷன் கிடையாது இங்கே வர்றதுக்கு. மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்குது. ஸோ இந்த டெசிக்னேட்டட் பெஞ்சஸ் தவிர யாரும் இங்கே வர முடியாது ஆக்சுவலாக. பட் இந்த ஒர்க் ஷாப்னால இவங்க வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு 1 hour பெர்மிஷன் கேட்டு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஃபுல் ரேஸ் ட்ராக் பார்க்கலாம். எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப நல்ல லேர்னிங். ஸோ நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாட்டர்டே இதை புக் பண்ணி வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் 400 rupees பே பண்ணேன். உண்மையிலே ஒர்த்து தான். ஏன்னா ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. எப்படி ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் கொடுக்குறாங்க. ஹார்ஸஸ் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி நாலேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போதைக்கு இவங்க வந்து பெங்களூரில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக CLO.in வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். ஓகே, ஸோ நம்ம முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போகலாம்.